இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான கிரீன் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட கதைக்குள்ள பாத்தீங்கன்னா முழுக்க காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் படத்தோட கதையும் கிளைமேக்ஸ்ல தான் புரியுற மாதிரி இருக்கும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் என்ன ஏது அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியாம போகலாம். இதனால இந்த வீடியோ முழுசா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் தான் ஸ்டார்ட் ஆகுது. மனுஷனை வீக் ஆக்குற ரெண்டே விஷயம், ஒன்னு பயம், இன்னொன்னு இந்த இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ண காட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரர் சாவித்ரி அப்படின்ற ஒரு லேடி காணாம போயிட்டாங்க. இதனால அவங்கள தேடி போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க போற வழி எல்லாத்துலயும் அவர் புலம்பிக்கிட்டே போறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த காட்டுக்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு கதைகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் காட்டுக்குள்ள போறவங்க நிப்பாட்டுறதா தெரியல. ஏதாவது ஒரு காரணங்களுக்காக காட்டுக்குள்ள போவாங்க, திரும்பி வரமாட்டாங்க, இல்ல இறந்து போய் வருவாங்க. இப்படி இருக்க சூழல்ல யாருமா உன்னை உள்ள போக சொன்னது? இப்ப உன்னை தேடி நான் போய்கிட்டு இருக்கேனமா அப்படின்ற மாதிரி சாவித்திரியோட போட்டோ இருக்கும். அதை பார்த்து புலம்பிக்கிட்டே இவர் காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்க திடீர்னு இவரோட வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே நின்று போகுது. பயங்கரமா புக வர ஆரம்பிக்குது. எழுந்து பாக்குறாரு. இந்த மாதிரி தண்ணி ஊத்தினா மட்டும்தான் வண்டி போகும் அப்படின்ற ஒரு கட்டாயம். காட்டுக்குள்ள வண்டியில வர்றதுக்கே அவ்வளவு பயந்து போய்கிட்டு இருந்தேன். இப்ப இது வேறையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே ஒரு கேன் எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போறதோ, எந்த மூளைக்கு போறேன், என்ன ஏதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கேன், இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல திக்கு முக்காடி போய் நிற்கும் போது தூரத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கு. அங்க விளக்கு எரியுது. இந்த காட்டுக்குள்ள வரவன் எவனும் உயிரோட இருக்க மாட்டான், தொலைஞ்சு போயிடுவான்னு சொல்லுவாங்க. இங்க இப்படி ஒரு செட்டப் இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட போக ஒரு சின்ன கல்லுக்கடை என்விரான்மெண்ட் தான் அங்க இருக்கு. அதை பாக்குறாரு. ஒரு மாதிரி வியந்து போறாரு. யார் பார்க்க உள்ள யாராவது இருக்கீங்களாப்பான்னு கத்திக்கிட்டே இருக்க கண் தெரியாத ஒரு நபர் வெளியே வராரு. இந்த போலீஸ்காரர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்குள்ள எப்படிப்பா இவ்வளவு பெரிய செட்டப் வச்சுங்க? ஆமா, எனக்கு தண்ணி தேவைப்படுது, அதை கொடுக்க முடியுமான்னு கேட்க ஒரு தண்ணீரை பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது கூடவே இந்த காட்டுக்குள்ள நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன், எங்க போனாலும் ஒரே இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, வா இந்த காட்டுக்குள்ள இருந்து எப்படியா வெளியே போறதுன்னு கேட்க அந்த நபருக்கு கண் தெரியல அப்படின்னாலும் அவருக்கு இந்த காடை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இதனால நீ இந்த டைரக்ஷன்ல போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கையை காமிக்க போலீஸ்க்கு அது வேற டைரக்ஷனா தெரிய ஆரம்பிக்குது. அங்க வேகமா நடந்துகிட்டே இருக்கும்போது இவரை சுத்தி பயங்கரமான ஒரு மிருகம் கத்துற மாதிரியும் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிக்க அப்படியே கட் பண்ணி முகமெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. கார்டன் மாதிரி ஒரு செட்டப்ல நிறைய கத்திகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூட வேற சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ண வீல் சேர்ல ஒரு நபர் கொஞ்சமா மூவ் ஆகி போறாரு. ஒரு கதவை திறக்கிறாரு. வயசான நபர் ஒரு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, தாத்தா நீ டெய்லி எனக்கு ஒரு கதை சொல்லுவ இல்லையா, அந்த கதையை இப்ப சொல்ல முடியுமான்னு கேட்க அதை எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்க வயசான நபர் எனக்கு கேட்ட பொருளை நீ கொண்டு வந்தியான்னு கேட்கும்போது கஞ்சா புட்டலத்தை அந்த வீல் சேர்ல இருக்கா இல்லையா அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் மூலமா இவர் இதை புகைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்றத காமிச்சு இந்த காட்டை சுத்தி நடக்கிற அமானுஷம் என்ன அப்படின்றது ஊர் மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் என்ன அப்படின்றத இங்க இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பறந்து விரிஞ்ச இந்த காடு இருக்கு இல்லையா, இங்க ஒரு அழகான பூ இருக்கு, அது ஒரு அதிர்ஷ்டமான பூ அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். அதுல இருந்து வர உமிழ் நீரை யாராவது பருகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மித்தால, அதாவது அப்படி ஒரு விஷயத்தால அந்த ஊர்ல இருக்க நிறைய சயின்டிஸ்ட் அதை அடையணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கெமிக்கலை அவங்க பருக வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்படி பருகிக்கிட்டே இருக்கும்போது 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா சயின்டிஸ்டும் இறந்து போயிடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அதுல உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் எப்படியாவது அந்த பூ அடைஞ்சாகணும் அப்படின்னு நோக்கத்துல இந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இந்த காடு பயங்கர அமானுஷ்யமான காடு. அவர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு திசையா அந்த காடு மாத்திக்கிட்டே இருக்கு. இதனால அந்த பூவை தேடி அலையணும் அப்படின்ற மாதிரி போன மனுஷனுக்கு பயங்கரமான தண்ணி தாக்கம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கவே முடியாம பொத்துன்னு கீழே விழும்போது அந்த காட்டுக்குள்ள வித்தியாசமான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இவரை பாக்குறாங்க. இவரை பார்த்தது இவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருந்த அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூ கிட்ட கொண்டு போறாங்க. அந்த பூ கிட்ட இருந்து வர தண்ணீரை, அதாவது அமிர்தத்தை இவருக்கு கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதனால இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இது எதிர்மறையா வேலை செய்ய ஆரம்பிக்குது. மனுஷனா இருந்த இவர் மிருகமா மாற ஆரம்பிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அரக்கரை மாறிட்டார் அப்படின்ற மாதிரியும் இதை பார்த்த அந்த பழங்குடியினர்கள் எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்க இவருக்கு அரக்க குணம் ஏற்பட ஆரம்பிக்குது. கண்ணில் படுற எல்லா உயிரினங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீல் சேர்ல இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் உள்ள வராரு.
எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுல யாருமே இல்லையா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்கும் போது எதிரில் பாக்குறாரு யாரும் இல்ல. இதனால மௌனமாக அந்த நபர் இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இன்னொருத்தரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அந்த நபர்கிட்ட ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி கையில ஒரு டேப்லெட்டை கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இவர் போனதும் வாய்க்குள்ள இருந்து டேப்லெட்டை போடாம எடுத்து வச்சுட்டு, இங்க எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு, அதை நான் சரி பண்ணி ஆகணும், வெளியில யாரும் போக கூடாது, அந்த ராட்சசன் எங்கதான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லுக்கடை அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போய் வயசான நபர், அதாவது பிளைண்டா இருக்காரு அந்த நபர்கிட்ட அவரோட கல் எல்லாத்தையும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்க தூரத்துல இருந்து அந்த அரக்கன் இவரை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இங்க நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அவரோட ரூம்ல தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. வழக்கம் போல அந்த நபர் மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஆஸ் யூஷுவல் இவர் மாத்திரையை ஒழிச்சு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வீல் சேர்ல இருக்க நபர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் இந்த அழகான விஷயங்கள், அதாவது அந்த இடமே பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய பூச்செடிகள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் வெறுப்பா பாத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க நபர் இருக்கா இல்லையா, அவர் வராரு. இவரை பாக்குறாரு. பக்கத்துல நிறைய ஷெட் இருக்கும், நிறைய பூச்செடிகள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புன அடுத்த செகண்ட் இந்த வீல் சேர்ல இருக்கா இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் மாத்திரை டெய்லி போடாம ஒளிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட போகும்போது அந்த நபர் பயந்து போறாரு. ஒளிச்சு வச்சிருக்க எல்லா மாத்திரையும் இவர்கிட்ட எடுத்து கொடுக்கிறாரு அப்படின்றத காமிச்சு மாத்திரையை வாங்கின இந்த நபரும் ஒரு பூச்செடி மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போட்டுட்டு இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே கிளம்ப, இங்கேயும் நமக்கு என்ன ஏது அப்படின்றது தெளிவா புரியல. கட் பண்ண அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, காட்டுக்குள்ள காணாம போனார், அவர்கிட்ட போகுது. அந்த மனுஷன் கை நிறைய தண்ணீர் எடுத்துக்கிட்டு கண்ணீர் கிடைச்சிருச்சு, இப்ப வண்டி எங்க விட்டேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பி கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒரு நூல் ஒண்ணு இவருக்கு நடுவுல போய்கிட்டே இருக்கிறத பாக்குறாரு. ஏற்கனவே காட்டுக்குள்ள ஏடா கூடமா சிக்கிட்டு இருக்கோம், இதுல இந்த நூல் வேறையா அப்படின்ற மாதிரி அந்த நூல் எங்க போகுதுன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வீல் சேர்ல இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க எக்கச்சக்கமான அழகான பூக்கள் பூத்து இருக்கு. அந்த பூக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை பிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பெண் இருக்கிறத பாக்குறான். அந்த பெண் யாரு அப்படின்னா போலீஸ்காரரை தேடி வந்தா இல்லையா சாவித்திரி அப்படின்றது, அவங்க தான். அவங்கள பார்த்ததும் இவர் அவங்களாலதான் எல்லா பிரச்சனையும் உனக்கு விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள துரத்திட்டு போகலாம் ட்ரை பண்ண, பின்னாடி இவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடி வர்றாரு. அங்க யாருமே இல்லை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, இங்க இருந்து வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சலிட்டுக்கிட்டே இருக்கும்போது கேட்கறதா தெரியல. இதனால ஒரு பெரிய பிபி மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஊத ஆரம்பிக்க இவர் அப்படியே சாந்தம் அடைகிறாரு. இவர் சாந்தம் அடைகிற அதே சமயத்துல அதே இடத்துல இருக்க இன்னொரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவருக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வெளியில ஓட ஆரம்பிக்க வழக்கம் போல காட்டுக்குள்ள போயிட்டாரு. இங்க எல்லா விஷயமும் தப்பா இருக்கு, அதை நான் சரி பண்ணி ஆகணும், அந்த ராட்சசன் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அதே வசனத்தை பேசிக்கிட்டே இருக்க மறுபடியும் வந்து கல்லுக்கடைக்கு போறாரு. அங்க உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த வீல் சேர் பையன்கிட்டே போக ஆரம்பிக்குது. அவனோட ஷெட்ல இருக்கும்போது அங்க அந்த போலீஸ்காரர் அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க வந்து பார்த்தது நிறைய விதமான செடிகள் எல்லாமே இருக்கு, பயங்கரமா கார்டனிங் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னடா ஊருக்குள்ள காட்டுக்குள்ள போவாதீங்க, அங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்றானுங்க, அங்க நானா கண்ணு தெரியாத ஒருத்தன் கல்லுக்கடை வச்சிருக்கான், இங்க நானா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீல் சேர்ல இருக்க நபரை பாக்குறாரு. இவரை பார்த்தது, டேய் முதல்ல ஒருத்தன் என்கிட்ட தப்பான வழியை சொல்லி அமிச்சான், நீ இங்க என்ன பண்ற, ஆமா இந்த இடத்த விட்டு எப்படிடா போறது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் ட்ரை பண்ண. இவர் ஒரு வார்த்தை கூட பேசாம அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாகிறாரு. யா நீ முறை என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு இப்ப தண்ணி தேவை, அந்த தண்ணியை கொடுத்த அப்படின்னா நான் இங்க இருந்து போயிடுவோம்ப்பான்னு சொல்ல இவர் எழுந்து போய் தண்ணியை குடிக்கலான்னு ட்ரை பண்ண இந்த விஷயங்களை மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட ரூமுக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் இந்த சைடு போலீஸ்காரர்கிட்டயே தண்ணி வரணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு ஷெட் மட்டும் பூட்டப்பட்ட நிலையில இருக்கு. என்னடா இது எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, இது மட்டும் பூட்டி இருக்கு, நீங்க அப்படி என்னடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அது கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண இது நேரம் வரைக்கும் அமைதியா இருந்த மனுஷன், அதாவது வீல் சேர்ல இருந்தாரு அந்த மனுஷன் இவரை பார்த்தது எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மிஷி போறதுக்குள்ளேயே இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு மாதிரி நமக்கு குழப்பத்தை கொடுக்குது. அப்படி அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரன் அதை திறந்தாண்டா அவ அப்படின்ற மாதிரி கிட்ட போக இவருக்கு வேற வழி தெரியல. ஒரு பழுப்பு எடுத்து
பட்டான தலையிலேயே ஒரு அடி பொத்துன்னு விழுந்து போக மாத்திர போற நபர் இருக்கா இல்லையா, அவர் இதை கவனிக்கிறாரு. பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அவரு அடிச்சு போட்டுட்டு, அதாவது இந்த போலீஸ்காரரை அடிச்சு ஒரு பெரிய மரத்து கீழே போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த டீமன் அதாவது அசுரன் இருக்கு இல்லையா, அது இவரை சாப்பிடுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண கல்லுக்கடையில வயசான நபர் ஒருத்தர் இருந்தாரு, கண்ணு தெரியாத நபர். அவர் தன்னோட பானையில கல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஊரே இந்த இடத்துக்கு வர பயப்படுது. ஆனா நமக்கு அதை பத்தி எல்லாம் பயமே கிடையாது. நான் இங்க எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே பெருமை பேசி கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அசுரனோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு புரிஞ்சு போயிருச்சு நாம சாக போறோம் அப்படின்றது. சோ அதுக்கேத்த மாதிரி அந்த அசுரன் இவரை சாகடிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அதை காணாம போன சாவித்திரியோ அவங்க கூட ஒரு சின்ன பையனும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் ஒரு ஷெட் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குற நிறைய மரங்கள் இருக்கு. மரத்துக்கு உயிர் இருக்காமான்னு கேட்க ஆமாவும் இருக்குன்றாங்க. அப்போ மனுஷங்க உயிரை கொள்றாங்களேமா, அது தப்பு இல்லையாமான்னு கேட்க மனுஷங்க தேவைக்காக தான் அதை கொள்றாங்கன்னு சொல்ல, மனுஷனோட தேவைக்காக ஒரு உயிரை கொண்டா அது தப்பு தானமா, இது எல்லாத்தையும் அதுங்க கண்டிப்பா ஒரு நாள் திருப்பி கொடுக்க தானமா போகுது அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை பேசிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண அந்த கண்காணிப்பாளர் இருக்கா இல்லையா, அவர் இதே வசனத்தை ஒரு மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. சோ இவனுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த மாத்திரை போற நபர்கிட்டே போக ஆரம்பிக்குது. அவர் வழக்கம் போல தெரிய ஆரம்பிக்கிறாரு, காட்டுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கிறாரு. இங்க எல்லாமே தப்பா போய்கிட்டு இருக்கு, அதை நான் தான் சரி பண்ணி ஆகணும், மான்ஸ்டர் நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு நபரை காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான நபரை அந்த அரக்கன் கொன்றுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபரோட டெட் பாடியை கொண்டு வந்து ஒரு ஷெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கொண்டு போறாரு. அங்க நிறைய கிளீனிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரோட உடலை ஒரு துணி இல்லாம நூல்களால கட்டிட்டு அந்த உடலை கொண்டு போய் பெரிய பள்ளத்தை தோண்டி இந்த மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு நடுவுல வைக்கும் போது ஒவ்வொரு மரத்தோட வேர்களும் அந்த உடலை எடுத்துக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அது கூடவே இந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்காரு அப்படின்றத விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் வீல் சேர்ல சுத்திக்கிட்டே இருந்தாரு, அதாவது எழுந்து கூட ரீசெண்டா நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு, அந்த மனுஷன் தான் இருக்காரு. சோ இது வரைக்கும் கூட நமக்கு என்ன நடந்தது அப்படின்றது புரியல. இங்கதான் படத்தோட பேரான கிரீன் அப்படின்ற டைட்டில போட்டு இது நேரம் வரைக்கும் நடந்த கதை இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வேற ஒரு கதைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட ஒரு சீனியர் ஆபீசர் இந்த காட்டுக்குள்ள மாட்டி இருக்காரு. அங்க ஒரு வினோதமான விஷயத்தால அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணி அந்த ரேடியோ மூலமா சொல்லிட்டு இருப்பாரு. இதனால இங்க இருக்க எல்லாருமே அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்களோட சோல்ஜர் ஒருத்தர் அடிப்பட்ட நிலையில அங்க கிடக்கிறாரு அப்படின்றத காமிச்சு அவர் ஒரு பக்கம் உதவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சீனியரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இது நேரம் வரைக்கும் அந்த டேப்லெட்டை போட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு நபர், அந்த நபர் இங்க வேற ஒரு கேரக்டரா வர ஆரம்பிக்கிறாரு. வந்தாலும் அதே டயலாக் தான், இங்க எல்லாமே தப்பா நடந்துகிட்டு இருக்கு, நான் அதை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி. இங்க மான்ஸ்டர் இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க இதுக்கு நீ போக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஒருத்தன் இங்க மாட்டிக்கிட்டு இருக்க, அவனை காப்பாத்திட்டு நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியும், காட்டை விட்டு வெளியே போறதுக்கு உனக்கு மட்டும்தான் வழி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள லீட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. இங்க அரக்கன் இருக்கான் அப்படின்ற எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. இதனால ஒவ்வொரு வழியா போய்கிட்டே இருக்கு. இந்த குரூப்புக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபர் இருந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க அவர் இறந்து போய் கிடக்கிறார். அவரோட துணி மட்டும்தான் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த குரூப்ல இருக்க சீனியர் ஆபீசர், நீ போக்கஸா இல்லாததாலதான் இந்த நிலைமை, நான் அப்பத்துல இருந்து போக்கஸா அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ டைவர்ஷன் ஆகி எங்கெங்கயோ போயிட்டு இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், உன்னாலதான் நாம இந்த இழப்பை சந்திச்சோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு. இவருக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்குது. என்ன பண்ணுதுன்னு தெரியாம அப்படியே தலை சுத்திக்கிட்டே இருக்க. கட் பண்ணி இவங்களோட டென்ட்ல காமிக்கிறாங்க. நடந்தது நடந்து போச்சு, நம்ம எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போயாகணும், அதுக்கு உன்னாலதான் ஏதாவது பண்ண முடியும், தயவு செஞ்சு போக்கஸ் ஆறு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே இவரை பயங்கரமா கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க. ஒருத்தர் மட்டும் கண்ணை காமிச்சு மிரட்டி பாக்குறாரு. அவரு அங்க இருக்க எல்லாருமே திட்டி வெளியே அனுப்ப அவர் வெளியில போய் சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரியான விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவித்திரி இருக்காங்க இல்லையா, அவங்க வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டே இருக்க. அவங்களோட கணவர் மாதிரி சொல்லலாம். அவர் நீ உயிரோட இருக்கிறது வேஸ்ட், செத்துரு அப்படின்ற மாதிரி தீக்கூச்சை கிழிச்சு அவங்க மேல போட்டுக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஒரு குழந்தை பாத்துக்கிட்டு இருக்கும். சோ இந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் போறது. அந்த வயசான நபர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த அரக்கன்
அரைக்கனோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு டென்ட் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க, ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கன் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் பயங்கரமான ஒரு அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல முட்டை மாதிரியான, அதாவது மனுஷனோட உயரத்துக்கு அளவுக்கு முட்டைகள் எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுல துணிகள்லாம் இருக்கு. பயந்து போறாங்க. அதை கிட்ட போய் பார்க்கலாம் ட்ரை பண்ண, உள்ள எலும்பு கூறுகள்லாம் இருக்கு. பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கு. நிறைய விதமான அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுல கூட இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்து போக இந்த சைடு நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கையில ஒரு போட்டோ கிடைக்குது. அதை பாக்குறாரு. சாவித்திரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த போட்டோ தான். அதை பார்த்ததும் ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆயிட்டாரு. சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது புரியாம தனியா நடந்து போய்கிட்டே இருக்க இந்த மிலிட்டரி கேம்ப் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த ஹெட் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர காயங்களோட பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த அரக்கன் இவர்கிட்ட வர ஆரம்பிக்குது. கண் எடுத்து கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாரு. காயங்களோட அந்த அரக்கன் ஒரு இடத்துல போய் விழுறா அப்படின்றத காமிச்சிட்டு, இந்த ஹெட்டும் இதுக்கு மேல இந்த இடத்துல நீ போக்கஸா இருந்தா மட்டும்தான் உன்னால வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி மெயின் கேரக்டர் கிட்ட சொல்லிட்டு இறந்து போக அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இவரோட மண்டைக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இங்க வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே மாத்தி மாத்தி ரீவெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்பதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு சில விஷயங்களை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவித்திரி அப்படின்றது இந்த சின்ன குழந்தை ஒருத்த எட்டி பார்த்தான்னு இருக்கும் இல்லையா, அவனோட அம்மாவை அவங்களோட அப்பா பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்க இவன் கடுப்பாகிறான். தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறான், முடியல. இதனால அப்பாவை பயங்கரமான முறையில சாகடிச்சு, அம்மா நம்ம இங்க இருந்து போயிடலாமா, வாங்கம்மா இங்க இருந்து போகலான்னு கூப்பிடு. அவங்க வர்றதா தெரியல, நீயும் போகாதடா, வெளியில அந்த அரக்கன் இருக்கா, அரக்கன் நம்மள உயிரோடு விட மாட்டான்டா அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. இவ வெளியே போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப ஒருத்தர் வந்து இவங்களோட கதவு திறக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் அப்படியே நிக்குது. இந்த சைட் பிரசன்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடிப்பட்ட நிலையில மிலிட்டரி கேம்ப்ல ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவர் வர ஆரம்பிக்கிறார். அவர் யார் அப்படின்னா இவங்களோட கேர் டேக்கரா ஒருத்தர் காமிச்சாங்களே, அவர் தான். சோ அவரை பார்த்ததும் இவருக்குள்ள ஓடுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்காக இருக்க அப்படின்ற மாதிரி இவர் பாக்குறப்பெல்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயங்கள் தான். இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கீழே உட்கார ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இது நேரம் வரைக்கும் இந்த கதையில என்னதான் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த படத்தோட மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா, அந்த மாத்திரை போட்டு இருந்தா இல்லையா, அவர் தான். அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட். சின்ன வயசுல ஒரு டிராஜடியான சம்பவம், அதாவது இந்த மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது இவரோட அப்பா தான். காரணம் என்ன அப்படின்னா, அப்பா சின்ன வயசுல ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. வீல் சேர்ல இருக்க தன்னோட அம்மாவை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்க மான்ஸ்டர் சாகடிக்கிறாரு. இங்க அந்த மான்ஸ்டர் இவருக்குள்ள உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கிறது ஒரு விதமான டிலூஷன்ல தான் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சோ இவர் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இவரா நினைச்சா மட்டும்தான். இதனாலதான் இவரை ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர்ஸ் எல்லாருமே இதுல நீ போக்கஸா இருந்தா மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள இருந்து உன்னால வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல இவருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவா இருக்கும். சோ இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் வந்துட்டு போற எக்கச்சக்கமான கேரக்டர்ஸா இருக்கும். இங்க இந்த காடு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க எது கூட மீன் பண்றாங்க அப்படின்னா, மனுஷனோட மூளை இருக்கு இல்லையா, அது கூட தான். மனுஷனோட மூளை அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இல்லையா, யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது ஒரு லூப் மாதிரியான ஒரு விஷயம். இந்த லூப்புக்குள்ள தான் இந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, அவரோட அம்மாவோட நினைவால தான் இன்னும் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்தோட செக்யூரிட்டி தான் பாத்தீங்கன்னா இவருக்கு கேர் டேக்கரா இவரோட அந்த இமேஜினேஷன்ல வந்திருக்கும். அந்த நபர் பிபி ஊத்திக்கிட்டு இவர்கிட்ட வர ஆரம்பிச்சு, இன்ன வரைக்கும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தூங்கலன்னு வைங்களேன் உங்களை வேற செக்ஷனுக்கு மாத்திருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க, டே வெளியில போகாதடா, வெளியில மாஸ்டர் இருக்குடா, அது உன்னை கொன்னுடுண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க யாரும் கவனிக்கிறதா தெரியல. இதனால இல்லாத இவரோட அம்மா கிட்ட அந்த லாக்அப்லயே பேச ஆரம்பிக்க, இவரோட இமேஜினேஷன் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சிட்டு எக்கச்சக்கமான மக்கள் இது மாதிரியான விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ பாதிக்கப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு படத்தை உங்களுக்காக நாங்க மேக் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ இது ஒரு மாதிரி குழப்பமான கதையா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருப்பாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.